ஹாய் யோர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனல் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீட்டோட பட்ஜெட், ஒரு வீட்டோட கொட்டேஷன், அந்த விலை மதிப்பானது எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஒரு பிளானும் அதுக்கான ஒரு எலிவேஷனும் அனுப்பிச்சிட்டு, சார் இந்த பிளான் இந்த எலிவேஷனுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அந்த வீட்டோட கொட்டேஷன், அந்த வீட்டோட விலை மதிப்பை நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய கேள்விகளுக்கு பதில் உங்ககிட்ட இருந்து சொன்னால் மட்டும்தான் நம்ம அதை சொல்ல முடியும். இப்போ நம்மகிட்ட கேட்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கான்ட்ராக்டர் இன்ஜினியர்கிட்ட நீங்கள் போய் கேட்கணும்னா கூட ஒரு சில கேள்விகளை நீங்கள் கையில், ஒரு சில கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த கொட்டேஷனை ரொம்ப கூடிய விரைவில் அவங்க போட்டு தரதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்க வீட்டோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களோட எதிர்பார்ப்புகளை பொறுத்து தான் அந்த வீட்டோட பட்ஜெட் அமையும். ஒரு பிளான், ஒரு எலிவேஷன் ரெண்டு கிளையண்ட் கேட்டு வராங்க அப்படின்னா, ரெண்டு கிளையண்ட் ஒரே மாதிரியான பிளான், ஒரே மாதிரி எலிவேஷன் வச்சிருக்காங்க. ரெண்டு கிளையண்டோட அந்த எதிர்பார்ப்புகள் வேற வேற மாதிரி இருக்கும் போது கண்டிப்பா அவங்களோட அந்த பட்ஜெட் ஆனது ரெண்டு வீட்டுக்குமே மாறுபட்டு தான் இருக்கும். ஸோ அதனாலதான் உங்ககிட்ட இருந்து ஒரு சில கேள்விகளுக்கு பதில் இருந்ததுன்னா அந்த பில்டிங்கான கொட்டேஷன் ஆகட்டும், அதுக்கான விலை மதிப்பு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா நீங்க யார்கிட்ட கேட்குறீங்களோ அந்த இன்ஜினியராலையோ அந்த கான்ட்ராக்டர்லையோ உங்ககிட்ட தர முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த வீடு கட்டுறதுக்கு தேவைப்படக்கூடிய பெரும்பான்மையான பொருளோட பிராண்டு, என்ன மாதிரியான பிராண்டு யூஸ் பண்ண நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, என்ன விலை மதிப்புக்குள்ள இருந்துச்சுன்னா பரவாயில்லன்னு நீங்க நினைக்கிறீங்க. டைல்ஸ் எடுத்துக்கிட்டுங்க, செங்கல் எடுத்துக்கோங்க, பெயிண்ட் எடுத்துக்கோங்க, எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் எடுத்துக்கோங்க, சிமெண்ட்டு, சாண்டு, ஸ்டீலு, அக்ரிகேட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான பொருட்களும் என்ன வகையான பொருட்கள் நம்ம போடலாம், எந்த பிராண்டு போடலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியா, ஒரு கிளான்ஸ் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஜினியர்கிட்டயோ கான்ட்ராக்டர்கிட்டையும் உங்களுடைய பிளானையும் உங்களுடைய எலிவேஷனையும் கொடுத்து இதுக்கான பட்ஜெட் எவ்வளோ ஆகும், உங்களால் கட்டித்தரணும் அப்படின்னா எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது கேட்கறது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கை கொடுக்குறேன். அந்த லிங்க்ல இருக்கிற PDF ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த கேள்விகளுக்கு பதில்களை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுடைய பிளானை எடுத்துக்கிட்டு ஒரு இன்ஜினியர்ட்டையோ ஒரு கான்ட்ராக்டர்ட்டையோ போகும்போது அதுக்கான கொட்டேஷன், விலைப்பட்டியல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எக்ஸாக்டாகவே உங்களுக்கு சரிப்பட்டு வரும். இந்த சதுரடி விலைக்கு பேசாமல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கு தேவையான கொட்டேஷன் கொடுங்க எனக்கு அப்படிங்கிறத நீங்கள் 2-3 பேர்கிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.